பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாரமலையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். ஆனால் இந்த சூரக்கோட்டை கிராமத்துக்கு வெறும் 12 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. சூரியன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது ஊர். சூரியன் எப்போ முழுசா அஸ்தமனம் ஆகுதோ, அதாவது எப்போ சூரிய ஒளி துளி கூட படாம போகுதோ, அந்த நிமிஷத்திலிருந்து இது ஒரு ஊர் கிடையாது, மயான பூமி. அந்த நொடியிலிருந்து இந்த ஊர்ல இருக்கிறது வீடுகள் இல்லை, சமாதிகள். இந்த சூரக்கோட்டை கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சாயங்காலம் 6 மணி ஆனதும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா வீட்டு கதவுகளையும் அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் சூரியன் முழுசா உதயமான பிறகுதான் எல்லாரோட வீட்டு கதவுகளையும் திறப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல இந்த ஊரோட அமானுஷ்ய சக்தியை பத்தி தெரிஞ்சவங்க இந்த ஊரோட எல்லைக்கோட்டை மிதிக்க கூட அஞ்சுவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வரவே மாட்டாங்க. ஒருவேளை 6 மணிக்கு மேல இந்த கிராமத்தை பத்தின விஷயம் எதுவும் தெரியாம இந்த ஊரோட எல்லைக்கோட்டை மிதிச்சவங்க மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, யாரும் எதிர்பார்க்காத வகையில கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து கிடப்பாங்க. சூரக்கோட்டையில நடக்கிற இந்த கொலைகளுக்கு காரணம் ஒரு மனுஷன் கிடையாது. நிராசையோட இறக்கிற ஒரு மனுஷனோட ஆத்மா பிரேதாத்மாவா வரும். அதுவும் இதுக்கு காரணம் இல்லை. எந்தவித மிருகமும் காரணம் இல்லை. வேற்று கிரக வாசிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க இருக்கிற அமானுஷ்ய சக்திக்கும் கொலைகளுக்கும் சம்பந்தப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான். ஆத்மாவா பிரேதாத்மாவா பாருங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆலமரத்துக்கிட்ட இருந்துதான் இந்த கதையே ஆரம்பிக்குது. நம்ம ஊருக்காரனோ இல்லை வெளியூர்காரனோ எவனும் செத்து போனதா எனக்கு தெரியல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க.
இவன் பேரு ஜனார்தன். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை மோசமான பிசினஸையும் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் வழியில குறுக்க வரவங்களை சித்திரவதை பண்ணி கொன்னுடுவான். கூட இருந்த எனக்கு துரோகம் பண்றியா? இவனை திருப்திப்படுத்தாத எந்த பொம்பளையா இருந்தாலும் அவளை கொடூரமா சித்திரவதை பண்ணுவான். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுங்க. இருங்க 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 இருங்க, கிழக்கு எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி வைங்க. திரும்புங்க அந்த பக்கம். உங்களை தான் சொல்றேன், அந்த பக்கம் திரும்பி வைங்க. பொம்பளைங்களை அணு அணுவா ரசிப்பான். காமத்துல மிருகத்தை விட மோசமானவன். இவன் கிட்ட வேலை செய்யற எந்த பொம்பளையா இருந்தாலும் இவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இவனை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க விளையாட்டு பொருள். ரொம்ப பத்திரமா நடந்துப்பான். பொழுது சாயுது, திரும்பிடுங்க. பொழுது சாய போகுது, எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துருங்க. ஓடியா ஓடியா, ஓடி சீக்கிரம் ஓடி. ஓடி ஆராய்ச்சி. என்னங்க ஓடியா, சீக்கிரம் வாங்க. என்னங்க சீக்கிரம் வாங்க. ஓடி ஓடி ஆராய்ச்சி. ஓடியா ஓடியா, சீக்கிரம் வா. அண்ணே கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கண்ணே. 6 மணி ஆயிடுச்சுன்னா எங்க ஊருக்கு போக முடியாதுண்ணே. ஏய், இது ஒன்றும் ஹைவே கிடையாது, காட்டு வழி பாதை. பேசாம உட்கார்றா. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. டேய் சிவா, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடு ராசா. நம்ம ஒரு கதை தான் உனக்கு தெரியும்ல. ஏமா சொன்னதே மறுபடி சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா என்ன? சீக்கிரமாவே வந்துடுறேன். காட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வாப்பா. சரி வந்துடுறேன், வரேன். ஏமா பொழுது சாஞ்சு வெளியே நிக்கிற, உள்ள போமா. என் புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலையே. சொல்றத கிளமா, உள்ள போ. அலமேலம்மா உள்ள போ. சொல்றது புரியல? எதுக்காக இங்க நிக்கிற? வெளியில போன என் புள்ள இன்னும் வீடு வந்து சேரல. அவனுக்கு விவரமே தெரியாது. என்ன ஆச்சோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வெளியே போயிருக்கிற அவனுக்காக வீட்டுல இருக்கிறவனையும் பறி கொடுக்க நினைக்கிறியா? என் பையன் கண்டிப்பா வந்துருவாமா. அவன் இங்க எங்கேயோ தான் இருக்கிறான். இப்போ வீட்டுக்குள்ள போக போறியா இல்லையா? கதவை மூடிட்டு உள்ள போ. போ.